ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் மைசூர் பாகோட சுவை அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்லை ஹல்வாவோட சுவை அப்படின்னு சொல்லுவீங்களா? அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும். ரொம்ப சுலபமாகவும் செஞ்சிடலாம். இது வரைக்கும் இஷ்டமா சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கடாயில் 1 டம்ளர் கடலை மாவு எடுத்துக்கிறேன். இந்த டம்ளரில் தான் நான் கடலை மாவு அளந்தெடுத்துருக்கேன். இதே டம்ளரில் மீதி உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே அளந்தெடுத்துக்கலாம். மிதமான சூட்டில் வச்சு கடலை மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கடலை மாவோட பச்சை வாசனை போயிட்டு நல்ல ஒரு மணம் வரும். அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். ஆனால் கலர் மாறக்கூடாது. கிண்ணத்தில் எந்த டம்ளரில் கடலை மாவு அளந்தோமோ அதே டம்ளருக்கு 1/4 டம்ளர் பால் ஊற்றிட்டு இதில் குங்குமப்பூ போட்டு ஊற வச்சிடலாம். இது போல் செய்யும்போது ஹல்வாக்கு நேச்சுரலாகவே கலர் கொடுக்கும். கடலை மாவு நல்லாவே வறுபட்டுருச்சு. நல்ல ஒரு வாசனை வருது. ஆனால் கலர் மாறல. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்தாவே போதுமானதாக இருக்கும். மிதமான சூட்டில் வச்சு அதே டம்ளரில் 1/4 டம்ளர் பால் ஊற்றிக்கலாம். இது காய்ச்சி ஆறின பால். கடலை மாவு இப்போ நல்லா சூடாக இருக்குது. பால் காய்ச்சி ஆறின பால். ஸோ பால் ஆறி இருக்குது. கடலை மாவு சூடாக இருக்கும்போது பாலை கடலை மாவில் நல்லா கலந்து விடும்போது சின்ன சின்ன கட்டிகளாக தான் இருக்கும். ரொம்ப கட்டிகள் ஃபார்ம் ஆகாமல் நல்லா இது போல் கலந்துட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா சூடாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே கெட்டித்தன்மை கொடுத்துரும். அதே டம்ளரில் 1/4 டம்ளர் சர்க்கரை போட்டுக்கலாம். 1/4 டம்ளர் சர்க்கரைங்கிறது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப தித்திப்பு வேண்டான்னா 1 டம்ளர் சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரையை கடலை மாவோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கணும். சர்க்கரை நல்லா சூட்டில் இது போல் கலந்துட சர்க்கரை நல்லா இலக்கம் கொடுக்கும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி போகிறதுக்கு நல்லா இது போல் கலந்துட்டரணும். என்னதான் நம்ம கலந்தாலுமே அந்த கெட்டித்தன்மை இருக்கும். அதனால இதை முழுமையாக ஆற வச்சிருவோம். ஆறின பிறகு பாருங்கள், கடலை மாவு நல்லாவே திக்காக இருக்குது. ஆனால் கட்டிகளெல்லாம் அப்படியே இருக்குது. மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு போட்டு பல்ஸ் மோடில் வச்சு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். ரொம்ப பவுடர் போல் இருக்க வேண்டாம். அதே ஜாரில் ஆறின கடலை மாவை ஊற்றிடலாம். இதையுமே பல்ஸ் மோடில் வச்சு ஒரு 2 தடவை சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதை கடாயில் ஊற்றிட்டா பாருங்கள், இந்த கட்டித்தன்மையே இல்லை. நல்லா பேஸ்ட் போல் நல்லா அரைச்சி வந்திருக்கு. இதை ஸ்டவ் டாப்பில் வச்சு மிதமான சூட்லேயே நல்லா கலந்துட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கலந்துட மாவு நல்ல ஒரு கெட்டித்தன்மை கொடுக்கும். நல்லா இது போல் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா ஊற வச்சுருந்த குங்குமப்பூ பாலை ஊற்றிடலாம். இது ஹல்வாக்கு நல்ல ஒரு நேச்சுரல் கலர் கொடுக்கும். நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். பாலை மாவோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல். நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். பால் ஊற்றின பிறகு பாருங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியான கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருந்த முந்திரி பருப்பை போட்டுடலாம். இதையும் மாவோட சேர்த்தி நல்லா கலந்துடும்போது நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு கொடுக்கும். இந்த ஹல்வா பொறுத்த வரைக்கும் பாதிக்கு பாதி நெய் சேர்த்துவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம அந்தளவுக்கு நெய் சேர்த்த போகிறதில்ல. ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துறோம். ஓரளவுக்கு திக்கானதுக்கு அப்புறமா ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக நெய் ஊற்றி நல்லா கலந்துட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். ஒட்டுக்கா நெய் ஊற்ற வேண்டாம். மாவு எப்போ நெய் எல்லாத்தையுமே உறிஞ்சிக்குதோ அந்த ஸ்டேஜில் இன்னொரு ஸ்பூன் நெய் ஊற்றி திரும்பவும் நல்லா கலந்துட்டுக்கலாம். நான் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஒவ்வொன்றா ஊற்றி நல்லா இது போல் கலந்துட்டுட்டே இருக்கிறேன். இது போல் செய்யும்போது ஹல்வா நல்லா கரெக்டான பதத்துக்கு கலந்து வரும்.
நல்லா பாருங்கள், இது போல் கலந்துட கடாயில் ஒட்டாமல் சுருட்டிக்கிட்டு வரது போல் இருக்கும். அந்த டைமில் கடைசியாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நல்லா இது போல் கலந்துட்டுட்டோம் அப்படின்னா நல்லா சுருண்டுட்டு வரணும். இதுதான் ஹல்வாவோட கன்சிஸ்டன்சி. ஹல்வா கொஞ்சமாக ஆறினோடனே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்குன்னு. இதை இப்போது சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இது போல் கடலை மாவு வச்சு ஹல்வா செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.